ஹலோ எவ்ரிஒன். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் நான் இன்றைக்கி பேசலான்னு யோசித்தேன். என்னென்னா, நான் ஒரு சின்ன ரீவைண்ட் போகலாம். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து 2004 பண்ணேன். அப்போல்லாம் உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் பெருசாக கிடையாது. ஒரு 100 MBயோ 1 GB வந்து நம்ம 1 மந்த் யூஸ் பண்ணணும். அண்டு லக்கிலி என் பேரண்ட்ஸ் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் இருந்தது அப்போது. 10th ஸ்டாண்டர்டில் அப்போ சிபிஎஸ்சியில் நான் படிச்சுட்டு இருந்தேன். தென் வி ஹேட் அ காமன் சிலபஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் 500க்கு 390+ ஏதோ வாங்கியிருந்தேன், 79%. அண்ட் ஆஃப்டர் தட் என்ன குரூப் சூஸ் பண்ணணுன்றதில் வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட். என் பேரண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ தான் படிச்சிருந்தார். எங்கள் அம்மா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. அது அவங்க சுச்சுவேஷன். ஆனால் என்னை வந்துட்டு ஒரு நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்க. ஆனாலும் நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்போ எனக்கு என்ன குரூப் எடுக்கணுன்ற ஐடியாவே இல்லை, எக்ஸ்போஷரும் இல்லை, இந்தளவு இன்டர்நெட் ஆக்சஸும் கிடையாது. அப்போ என்னென்னா எல்லோரும் ஒரு 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 மைண்ட் செட்டில் இருந்தோம். நல்லா படிக்கணுன்னா சயின்ஸ் குரூப், இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், இல்லாட்டி லாஸ்ட் ஆப்ஷன் காமர்ஸ் அப்படின்னு. பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என் ப்ரொஃபைல் வந்து எம்பிஏ முடித்து நான் வந்து ஹெச்ஆர் ப்ரொஃபஷனில் தான் இருக்கேன். நான் எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, அந்த டயத்தில் எனக்கு கிளாரிட்டியே இல்லை. அது இல்லாமல் நான் வந்து சின்ன வயசில் நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறப்ப பைலட் ஆகணும்னு நான் சொல்லுவேன். பைலட் ஆகிறதுக்கு யாராவது பயாலஜி குரூப் எடுப்பாங்களா? இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ப்ராப்பர் டயக்ராம் கூட வரைய தெரியாது. நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம இப்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இவால்வ் ஆகிட்டாங்க. இவால்வ் ஆகி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து இன்டர்நெட்லாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கெரியரை மட்டும் அந்த 10th 11th 12th ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கெரியர் இந்த சென்ஸ் குரூப்பு, அந்த குரூப்புக்கு அப்புறம் நீங்கள் 11th 12th ப்ரெஷர் இல்லாமல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மட்டும் ஆப்ஷன் இல்லை. இப்போ நிறைய வந்துருச்சு, ஏஐ அண்ட் பிளாக் செயின்லாம் வந்தனால. என்னோட சஜஷன், ஃபர்ஸ்ட் சஜஷன் என்னவாக இருக்கும்னா, ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே எடுக்க போகிற குரூப்பை வந்து ப்ராப்பராக யோசிச்சு எடுங்க. உங்களுக்கு தெரியாட்டி கூட உங்கள் சீனியர்ஸ்கிட்ட பேசுங்க. இப்போலாம் யூ கேன் ஈஸிலி கம்யூனிகேட். ஈவன் இன் பீப்புள் இன் யூஎஸ் கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் போட்டால் போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கைடை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு எப்போது என்ன படிக்கணும் அப்படின்றது, எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் அந்த தப்பை பண்ணிட்டேன். எது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவுமே இல்லை. பிளைண்டாக பயாலஜி எடுத்தேன். எதுக்கு 12th பண்ணேன்னு தெரில. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா எனக்கு என்னென்னு கூட தெரியாது. ஆனால் சேர்ந்துட்டேன். இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே நான் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஒரு 2 months ஆயிடுச்சு. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து காலேஜுக்கு போகிறப்போ, ஏன்டா நம்ம இதை எடுத்தோம். என்னோடய ஃபாதர் வந்து 3.5 lakhs கேப்டேஷன் கட்டிட்டார். அதுக்காக எடுத்துட்டோம். என்ன பண்ண போகிறோம் 4 வருஷம் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இப்போ வந்து வி ஆர் அட் த பெஸ்ட் டைம் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அதுவும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹேண்டில் ஒரு மொபைல் இருந்தால் அதில் நீங்கள் இதை டைப் பண்ணாலே நம்ம கைக்கு வந்துருச்சு எல்லாமே. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் பண்ண மிஸ்டேக்காக பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக பேரண்ட்ஸ், டியர் பேரண்ட்ஸ், இது மட்டும் எவ்வளோ இவால்வ் ஆனாலும் இன்னும் நீங்கள் அந்த மார்க்ஸை பார்த்துட்ருக்கீங்க. மார்க்கை வச்சு இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்க. உங்கள் ப்ரெஷர் தான் அவங்களுக்கு போகுது. அதை பண்ணாதீங்க. ஈவன் ஒரு 350 500க்கு எடுத்தாலும் நல்ல விஷயந்தான், 450 எடுத்தாலும் நல்ல விஷயந்தான். இப்போ 70% மேலே தான் ஒரு கம்பெனி எதிர்பார்க்குதுன்னா, அவன் 355 எடுத்தா என்ன, 415 எடுத்தா என்ன, 415 எடுத்தா என்ன, 455 எடுத்தா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மைன்யூட் விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா, அவங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நல்லா ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்டை வந்து நீங்கள் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் கிட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல், சக்ஸஸ் மட்டும் முக்கியம் இல்லை, ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நான் பேசலான்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.